எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில். இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினீஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக பொய் தான் சொல்லி ஆவாங்க. அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினீஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார், ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார், அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சா சார்? ஆமாம் சார், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கலாம் இல்லை சார், இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன மச்சான் ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ மீட் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன்? இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டே உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்தளவுக்கு உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சரி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்குறா உங்களுக்கு ஷாப்பிங் இருக்கு. ஸோ சினீஷ்க்கு ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார், தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரொடியூசராக நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். நான் உடனே தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டேன், இங்கே வா நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறான். அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடி இருக்கு. ஓகே. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தையத்துக்கு கூட அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணேன் சார் அப்படின்னா. அப்படி வச்சேன். பெல்ட் வாங்குறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன் நீ. ஓகே, இருந்தாலும் மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். சினீஷ், குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.